நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் காய்கறிகள்லாம் இல்லைன்னா சட்டுன்னு மிளகாய் இருந்ததுன்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சு நம்ம லஞ்ச் ரெசிபி முடிச்சிடலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக ஒரு அப்பளம் வடம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இருந்ததுன்னா கூட சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி, 3 கப் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததுன்னா 3 சேர்த்தா போதும். 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால புளி நிறைய சேர்க்க வேண்டாம். புளி சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலம்பி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக சாம்பார் நல்லா கொதிச்சிருக்கு. ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மிளகாய் கிள்ளி சாம்பார் சூப்பராக தயாராகிருச்சு. சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இந்த சாம்பார் செய்ய சொல்லி கேட்பாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you. Bye-bye.